அப்படின்றது நிறைய இன்னைக்கு எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு. உண்மையா பக்தினா என்ன அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது தெரிஞ்சுக்கணும் நீங்கள் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க வேதா ஸ்வீட் சேனல் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆமாம் வேதா, இப்போ பக்தி என்ன ஒரு விஷயம் பற்றி எல்லாருக்குமே அதுக்கு மேலே ஒரு உண்மையான ஒரு ஃபீல் வருது இல்லையா? முதல்ல பக்தியானா என்ன, உண்மையான பக்தியானா என்ன? இப்போ எங்கே பார்த்தாலும் கோவிலில் நிறைய கூட்டங்களை நம்ம பார்க்குறோம். நிறைய பேர் பக்தி அதிகமாகிடுச்சு நிறைய பேருக்கு. முன்னெல்லாம் போனோம் அப்படின்னா கோவிலில் கூட்டம்லாம் கம்மியாக இருக்கும். இப்போ எங்கே போனாலும் கூட்டம் தான். இதுக்கு காரணம் என்னன்னா நம்ம எல்லார்கிட்டையும் பக்தி அப்படின்றது கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. இந்த வழிபாடு பண்ணால் இந்த பலன் கிடைக்கும், இந்த பூஜை செஞ்சால் நமக்கு இந்த பலன் கிடைக்கும், இது எல்லாம் வேற நிறைய கேள்விப்படுறோம். நிறைய வழிபாடுகளை கூட நம்ம செஞ்சிட்ருக்கோம். இது எல்லாமே காரணம் என்னன்னா பக்தி தான். அப்படி பக்தி அப்படின்னா என்ன அப்படின்னா அன்பு தாங்க பக்தியே. பக்திக்கு பொருளே அன்பு தான். இப்போ எதுக்கு நம்ம கோவில் போகிறோம்? அங்கே உள்ள சாமி இருக்குது. அந்த சாமியை கும்பிட்றதுக்கு தான் போகிறோம். அந்த சாமி மேலே நம்ம மீறி ஒரு அன்பு, அதுதான் பக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. திருவள்ளுவர் கூட இந்த அன்பை பற்றி நமக்கு சொல்லியிருக்காரு. அன்பின் வழியது உயிர்நிலை, அன்பிலார்க்கு என்பு தோல் போர்த்த உடம்பு. இது நம்ம தமிழ் பாடத்திலே நம்ம படிச்சிருப்போம். தமிழ் டீச்சர் நமக்கு நிறைய சொல்லி கொடுத்துருப்பாங்க. சொல்லும் போது அப்பெல்லாம் நமக்கு விளையாட்டு தனமாவே இருந்துட்டோம். என்ன பொருள் தெரியாது, அந்த வயசுல நமக்கு அர்த்தம் தெரியாது, தெரியாது. நம்ம விளையாட்டா தான் இருந்தோம். ஏன்னா பெரியவங்களுக்கே நம்ம புரியறது இல்லை, நம்ம சின்ன பசங்களுக்கு அது புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போதான் ஒன்று நம்ம படிக்கும்போது தெரியும் இதுதான் போல அப்படின்னு. பொதுவாகவே இந்த தமிழ் நம்ம வாழ்க்கைக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையுமே சொல்லி தருது. அதாவது அன்பு இல்லாதவங்கள மனிதன்னே சொல்ல மாட்டாரு. ஒரு மனிதன் இறந்து போயிட்டா அதுக்கு பேரு பிணம். இந்த அன்பு இல்லாதவங்க இறந்து போயிட்டா அவங்கள மனிதன்னு சொல்ல மாட்டாரு, பிணம்னு சொல்ல மாட்டாரு. அப்படிங்களா? ஏன்னா பிணம் அப்படின்றது யாரோ ஒருத்தர் எரிக்கிறாங்க, அதை எரிச்சுதான் ஆகணும் அந்த பிணத்தை. அப்ப அவங்க எரிக்கும் பொழுது அவங்களுக்கு காசு சம்பாதிக்க அந்த பிணம் உதவுது. அன்பு இல்லாதவனுக்கு மற்றவங்களுக்கு உதவ தோணுமா? கிடையாது, கிடையாது. அப்போ அது பிணமா மாறி போனாலும் ஒருத்தனுக்கு உதவுதுன்னா அந்த அன்பு இல்லாதவன பிணம் கூட சொல்ல மாட்டாரு. எப்படி நம்ம ஒரு உடம்புல வெறும் எலும்பு, அந்த எலும்பு மேல ஒரு போர்வையை போத்தின மாதிரி இந்த தோல் போத்தி மூடி இருக்கு, இதுக்கு பேரு உடம்புன்னு சொல்லி முடிச்சிடுறாரு. அதாவது அன்பு தான் எல்லா இடத்துலயும் பிரதானம். அன்பு இல்லாதவங்க ஒண்ணுமே இல்லை. இந்த அன்பு அப்படின்றது நமக்கு கடவுள்கிட்ட வரும் பொழுது அது பக்தியா நமக்கு மாறுது. ஆனா வேதா, எனக்கு என்னமோ ஜனங்களுக்கு பீப்புளுக்கு பயம் வந்ததுனாலதான் பக்தி வருதுன்னு ஒரு எனக்கு டவுட். பிகாஸ் பயம் வந்தா தானே நமக்கு சாமிக்கு கும்பிடுவோம். இப்போ பெரியவங்க எல்லாம் சொல்ல கேட்டிருப்போம், கொஞ்சமாவது பயபக்தி இருக்கா அவனுக்குன்னு கேட்டிருப்போம் இல்லையா? சொல்லுவாங்கல்ல, யதார்த்தமா சொல்லுவாங்க. இப்போ ஒரு குழந்தை எடுத்துக்கோங்க, ஒரு அப்பா அம்மா கிட்ட ஒரு பயம் இருக்கவே தான் இது செஞ்சா அம்மா திட்டுவாங்க, இந்த தப்பு பண்ணிட்டோம்னா அப்பா திட்டுவாங்க, அடிப்பாங்கன்ற ஒரு பயம் இருக்கும். அந்த பயம் அப்பா அம்மா மேல கோவத்தாலேயோ இல்லை வேற ஏதாவது பிரச்சனையாலேயோ வரல, அன்பால தான் வருது. அப்போ இந்த அன்பு அச்சம் அப்படின்றது தான் பயம் பக்தி. அன்புன்றது பக்தி அப்படின்னா அன்புன்னு நம்ம ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? அதுதான் பக்தி. இந்த பயம்ன்றது அச்சம். வடமொழியிலே இது பயபக்தின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம சாமி கிட்ட போறோம், சாமி நம்ம கும்பிடுறோம். ஏன் நம்ம சாமி கும்பிடுறோம்? ஏதோ ஒரு தப்பு நடக்கும் போது கூட சாமி நம்ம தண்டிப்பாரோ பயம். அந்த ஒரு சின்ன பயம் ஒரு நூலிழை மாதிரி தான் இருக்கணும். இப்போ நம்ம ஒரு நெருப்பு கிட்ட போகும்போது அந்த நெருப்பு நம்ம கிட்ட போனோம்னா சுட்டுடும். கண்டிப்பா. கொஞ்சம் தள்ளி நின்னோம் அப்படின்னா சுடாது. அது நம்ம குளிரும் காஞ்சிக்கலாம், சமைக்கவும் செய்யலாம். அந்த நெருப்புல நமக்கு பயன்படுது. இது அன்பா கூட எடுத்துக்கலாம். அப்போ அந்த பயமும் இருக்கும், அந்த அன்பு பக்தியும் இருக்கும். இது ரெண்டும் இணைஞ்சது தான்
பயபக்தி, அன்பு, அச்சம், இது ரெண்டுமே இறைவனிடத்துல இருக்கணும். உண்மையாவே இறைவன் அப்படின்றது எங்க இருக்காரு? நமக்கு உள்ளதான் இருக்காரு. அப்ப அந்த பயபக்தி எங்கேயோ இருக்கக்கூடிய அந்த கல் சிலை மேல இருக்கிறத விட உள்ள இருக்கக்கூடிய நம்முடைய மனசாட்சிக்கு உள்ள இருக்கக்கூடிய நம்ம அந்த ஆன்மாவுக்கே இது நடந்தா இது நடக்குமோ அதனால இது நடந்தா அது நடக்குமோன்ற ஒரு பயம் வந்து நமக்குள்ள இருக்கும். அதனால நம்ம தவறு செய்யாம நேர்மையான பாதையில போறதுக்கும் மற்றவங்களுக்கு நல்லது செய்யறதுக்கும் அது வந்து நமக்கு ரொம்பவே பயன்படுது. அதனால பக்தி வந்து பயபக்தியா மாறிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பயபக்தி அப்படின்றது ஒவ்வொருத்தர்கிட்டையும் இருக்கணும். ஆனால் அந்த பயம் வந்து அதிக அளவு போகாமல் நூலிழையோடு இருக்கணும். ஏன்னா இந்த கோட்டை தாண்டி போனோம், இந்த ஒரு தப்பை நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதற்கான எதிர்விளைவு இருக்குது அப்படின்றது நம்மளோட அறிவுக்கு உணர்த்தக்கூடியதாக தான் அந்த பயம் இருக்கணும். ஆமாம். இப்படி இருந்த அந்த பக்தி, அந்த அன்பு செலுத்தும் பொழுது, உயிர்களிடத்துல அன்பு செலுத்தும் பொழுதே அது பக்தி தான். இந்த பக்தி தான் ஒரு மனிதனை முக்தி நிலைக்கு கொண்டு வந்து சேர்க்கும். ஓகே. இந்த கலியுகத்துல ஞானம் முக்தி அடையக்கூடிய வழி வந்து பக்தி அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால பக்தி அப்படின்றது உண்மையானதா இருக்கணும். பயம் கலந்த பக்தி, அதீத பயம் இல்லாம நூல் இழையில சொன்ன மாதிரி அந்த பயமும் பக்தியும் கலந்து தான் நம்ம இறைவனிடத்துல இருக்கும். அது உண்மையில நம்முடைய மனசுக்கு நல்லது. நம்முடைய மனம் திடப்படுவதற்கும் நம்மளோட வாழ்க்கை வந்து சிறக்கிறதுக்கும் அது ரொம்ப நல்லது. அதனால எப்பவுமே இந்த பக்தியோடு பயம் ஒரு அளவுக்கு, ஒரு நூலிழை அளவுக்கு நமக்கு கலந்து இருக்கிறது தான் அது இயல்பாகவே வந்துடும் ஆக்சுவலா. அதனால்தான் போல எல்லாருமே ஏதாவது தப்பு பண்ணா எனக்கு பயபக்தியே இல்லை, இவளுக்கு பயபக்தியே இல்லைன்னு சொல்லுவாங்க பொதுவா. ஆமா, நம்ம ஒரு வேலை செய்யும் போது கூட கேட்டிருக்கீங்களா? ஒரு தப்பு செஞ்சா, ஒரு வேலை செஞ்சா எனக்கு பயபக்தியே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆமா, இப்போ ஒரு ஸ்கேல் வச்சு நம்ம கோடு போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரெக்கார்ட் நோட்லயே அந்த மாதிரி எல்லாம் போட்டிருப்போம். அது போடும்போது கொஞ்சம் அப்படி போயிடுச்சுன்னா அப்ப திட்டுவாங்க, ஏதாவது கொஞ்சமாவது பயபக்தி இருக்கா இல்லையா, அதாவது அந்த கான்சென்ட்ரேஷன் இல்ல, அந்த செய்யற வேலை மேல அன்பு இல்ல, பயம் இல்ல, அப்படி போச்சுன்னா அது மறுபடியும் கலைக்கணும். அந்த இடம் வந்து ஒரு மாதிரி இதுவாகும், எக்ஸ்ட்ரா வர்க், டைம் வேஸ்ட் நிறைய. அப்ப எந்த வேலை செஞ்சாலும் நம்ம பயபக்தி பயபக்தியோ இருக்கணும்.